சரி, தொடர்ந்து சூர்யா அவர்கள் நடிக்கிற படங்கள் எல்லாமே ஒண்ணு முருகரா நடிக்கிறாரு, இல்ல இப்போ கருப்பசாமியா நடிக்கிறாரு. அதன் பின்னாடி என்னாவது காரணம் இருக்கா? இல்ல அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் குடுத்தா தான் அவர் செலக்ட் பண்றாரா? இல்ல. அப்படின்னா முழுக்க முழுக்க அது பக்தி படமோ, புராண படமோ கிடையாது. இது வந்து அதுக்குள்ள ஒரு மேட்டர் வச்சிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்ன கதை அப்படின்றபோது 2 டைப் ஆஃப் கதையா இருக்கு. ஒரு போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டீசலே தெரியும். அவர் வந்து ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாரு. இன்னொரு போர்ஷன்ல வந்து ஒரு சாமியா வர்றாரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கதை நமக்கு கதை முழுவதுமா தெரியாது. வரக்கூடிய தகவலை வச்சு தான். இவர் பூமிக்கு கடவுள் வருது. கடவுள் வர்றாரு. வந்து இங்க நடக்கக்கூடிய அக்கிரமங்களை பார்க்குறாரு. அப்ப நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் அப்படிங்கிற மாரி 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன்ங்கிற மாதிரியான ஒரு கதை. அது களம் புதுசு தான். அப்ப அது நெறைய இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த படம் பேசும். அத வந்து ரொம்ப ஒரு மாரி ஒரு ஒரு சட்டையரா சொல்லப் போறாங்க அப்படிங்கிற மாரி தான் வருது. பட் அந்த அந்த களம் புதுசு. ஏன்னா கமர்ஷியல் படமா நம்ம பார்த்தாலும் கூட, அந்த களம் புதுசு. நீங்க கடவுள் அப்படிங்கிறது ஒரு ஒரு போர்ஷனா வச்சிருக்காங்க. ஓகே. அதுவே முழுக்க புராண படம்லாம் கிடையாது அது.